Next பாருங்க question number 5. The following errors are located by the accountant before the preparation of the trial balance. Rectify them. The total of the discount column of rupees 1100 on debit side of the cash book was not yet posted. The total of the discount column on the credit side of the cash book was undercosted by 500. Purchase book, that is purchase goods from Anbu Chelvan on credit for rupees 700 was posted to the debit side of his account. Sale of goods to Ponmukil on credit for rupees 78 was posted to her account as 87. The total of the sales return book of rupees 550 was posted twice. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த இடத்துல the total of the discount column of rupees 1100 was debited, debit side of the cash book was yet not posted சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான் இல்லையா. இந்த இடத்துல நம்ம போஸ்ட் பண்ண மறந்ததை நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், the total of the discount column, that is discount column வந்து எங்கே வரும்? எப்பயுமே டிஸ்கவுண்ட் காலம் அப்படிங்கிறது டெபிட் சைடில் வரும். டிஸ்கவுண்ட் அலவுட், ஓகேவா? என்னது டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து நம்ம டெபிட் சைடில் இருக்கிறது என்னது? டெபிட் சைடில் இருந்தால் அது டிஸ்கவுண்ட் அலவுடாக இருக்கும், ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடில் இருக்கிறத நான் 1100 நான் என்ட்ரி போடாமல் விட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? என்ட்ரி மட்டும் போட்டால் போதும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெபிட், தட் இஸ் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 110 அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் என்ன போதும், புரியுதுங்களா? டெபிட் சைடில் இங்கே பாருங்கள், டிஸ்கவுண்ட் டெபிட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. டெபிட் காலம் ஆஃப் 110 ஆன் டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக். டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக்காக இருந்தால் டிஸ்கவுண்ட் அலவுடாக இருக்கும். அப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். அப்போ டெபிட் சைடு தான் நம்ம எழுதுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்கவுண்ட் அலவுட் account, discount allowed account should be debited with rupees 110, 100, okay, 1100. இது ஏக்கு. பிக்கு பாருங்கள், the total of the discount column on the credit side of the cash book அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்கவுண்ட் ரிசீவ்னு அர்த்தம். ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு டிஸ்கவுண்ட் அது என்னது? ரிசீவ்னு அர்த்தம், ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஷுட் பி, அது தெரிஞ்சு போச்சு, நம்ம அப்படியே எழுதுகிறோம். சரி, டிஸ்கவுண்ட் அலவுட் என்ன வச்சது? அண்டர் காஸ்ட்டாக இருக்குது. அப்போது கிரெடிட் சைடில் என்னவா இருக்குது? அண்டர் காஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் போதும்? மறுபடியும் அதே சைடில் இருந்தால் போதும். ஸோ நான் டிஸ்கவுண்ட் ரிசீவ் அக்கௌண்ட் ஷுட் பி credited வித் rupees 500, ஓகேவா? இதுனா நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன்க்கு போட்டிருக்காங்க பாருங்கள். பர்ச்சேஸ் goods from Anbu Chelvan on credit for rupees 700 was posted to the debit side of his account சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் குட் ஃப்ரம் அன்பு செல்வன். ஸோ என்ன ஆயிடுச்சு? பர்ச்சேஸ் குட் ஃப்ரம் அன்பு செல்வன் ஆன் கிரெடிட்டில் வாங்கினது, அன்பு செல்வன் வாங்கினது நான் என்ன பண்ணிட்டேன்? தப்பாக போஸ்டட் டு த டெபிட் சைட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட், அவங்க அக்கௌண்ட்டை தப்பாக போட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் அக்கௌண்ட் இங்கே அஃபெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு செல்வன் அஃபெக்ட், அதான் அக்கௌண்ட் தான் என்ன இருக்குது? அஃபெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல போடும்போது நம்ம அன்பு செல்வன் அக்கௌண்ட் தான் அஃபெக்ட் ஆகுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் அன்பு செல்வம், ஓகேவா? அக்கௌண்ட் ஷுட் பி, நம்ம என்ன பண்ணிட்டோம்? டெபிட் பண்ணோமா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும், ஓகே? கிரெடிட்டட் வித் எவ்வளோ? 1040. ஏன்னா ஒரு 700 rupees வந்து கேன்சல் பண்ணதுக்கும் இன்னொரு 700 வந்து நம்ம உண்மையான என்ட்ரி எதுக்கும், ஓகேவா? ஸோ நம்ம 1400 போடுவோம். நெக்ஸ்ட்டு டி பாருங்கள், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் டு பொன்முகில் ஆன் கிரெடிட் ஃபார் rupees 778 was posted to her account as 87. என்ன பண்ணிட்டேன்? கம்மியாக, தட் இஸ் 78 தான் கட்டணும்,
நான் அதிகமாக ஓவர் காஸ்ட்டாக 87 காமிச்சிட்டேன். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 9 rupees இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பொன்முகில் அக்கௌண்ட்டில் பொன்முகில் அக்கௌண்ட் ஷுட் பி, ஓகேவா, ஷுட் பி என்ன பண்ணும், கிரெடிட்டட் பண்ணும், கிரெடிட்டட் வித் அந்த 9 rupees மட்டும் நீங்கள் காமிச்சா போதும். ஓகேவா, ₹9. நெக்ஸ்ட் பாருங்கள், the total of the sales return book of ₹550 was posted twice. Sales returns book, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ் எங்கே காட்டும், சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் சைடு காட்டும். அப்போ ட்வைஸ் அப்படின்னா ஆப்போசிட் சைடு எதுனா போதுமா. ஸோ நீங்கள் பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் இல்லைனா அக்கௌண்ட் ஷுட் பி என்ன பண்ணால் போதும், ஷுட் பி credited with ₹550. ஓகேவா, அவ்வளோதான் நம்ம எழுத போகிறோம். இந்த டிரான்சாக்ஷன் இந்த இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் இதில் போடுற மாதிரி கிடையாது. அர்த்தம் போடலாமா? Now we are going to do the exercise number 6. Rectify the following errors which were located before preparing the trial balance. Wage paid ₹2,000 for the erection of the machinery was debited to wage account. Sales return book was short totaled by ₹1,000. Goods purchased for ₹200 was posted as ₹2,000 to purchases account, and the sales book was overcosted by 1,500, and cash paid to Mukil ₹2,800 which was debited to Akhil's account ₹2,000. இதுதான் கொஸ்டின். இப்போது நம்ம போட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வேஜ் பெய்ட் ₹2,000 ஃபார் த எரெக்ஷன் ஆஃப் த மிஷினரி வாஸ் டெபிட்டட் டு த வேஜ் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு வந்து நம்ம என்ட்ரி தப்பாக போட்டிருக்காங்க. அப்போ 2 அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது, ஒன்று மிஷினரி அக்கௌண்ட்டும் ஒன்று வேஜ் அக்கௌண்ட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ராங் என்ட்ரி எழுதிட்டு நெக்ஸ்ட் கரெக்ட் என்ட்ரி எழுதிட்டு அதுலேருந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், மிஷினரி வேஜ் பெய்ட் 2,000 ஃபார் த எரெக்ஷன் ஆஃப் மிஷினரி வாஸ் டெபிட்டட் டு வேஜ் அக்கௌண்ட். அப்போ வேஜ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேஜ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ்னு எழுதியிருப்பாங்க. இது ராங். பட் இதோட உண்மையான என்ட்ரி எப்படி வரும்னா, மிஷினரி அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ்னு எழுதியிருக்கணும். இதுதான் கரெக்ட். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணால், ஆக்சுவலாக இந்த என்ட்ரி டெபிட் சைடு வரணும், நம்ம இதை அப்படியே டெபிட்டில் வச்சுக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், மிஷினரி அக்கௌண்ட் டெபிட்டட், இதை வந்து கிரெடிட்டில் போடுவோம். இதுதான் கரெக்டு. ஸோ நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். போட்டுட்டு டு வேஜ் அக்கௌண்ட், டு வேஜஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு அமௌண்ட் பாருங்கள், இந்த 2,000 அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா, இதை ஜேர்னல் நீங்கள் இப்படி எழுதணும். தட் இஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ராங் என்ட்ரி எழுதுங்க, என்ன புக்கில் சொன்னால் அதை எழுதுங்க, ராங் எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஜேர்னல் எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஜேர்னல் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராங், தட் இஸ் நம்ம டெபிட் எது வருமோ டெபிட் கரெக்டாக வச்சுக்கிங்க. எது தேவையில்லையோ இந்த வேஜ் வந்து நீங்கள் கிரெடிட் சைடில் போட போகிறேன். ஓகேவா, ராங் என்ட்ரி நான் போடும்போது எனக்கு இங்கே ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இதுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஓகேவா, இது ஜேர்னலில் எழுதலாம். இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜேர்னல் போடுவோம் இல்லையா, அதேமாதிரி போடுங்க. போட்டுட்டு மிஷினரி அக்கௌண்ட் டெட்டர் டு வேஜ் அக்கௌண்ட், தட் இஸ் 2,000 அந்த அமௌண்ட்டையும் போட்டுக்குங்க. இங்கே ஒரு 2,000 போடுங்க, இங்கே ஒரு 2,000 போட்டுங்க. ஓகேவா, இது வந்து நீங்கள் நரேஷன் எழுதும்போது வேஜ் பெய்ட் ₹2,000 ஃபார் த எரெக்ஷன் ஆஃப் த மிஷினரி வாஸ் டெபிட்டட் டு வேஜ் அக்கௌண்ட் நவ் ரெக்டிஃபைட், இல்லைனா தட் இஸ் ரெக்டிஃபைட்னு போட்டுக்கலாம். வேஜ் பெய்ட் டு ₹2,000 ஃபார் அந்த அமௌண்ட் அப்படியே எழுதிடலாம். ஓகேவா, எழுதிட்டு ரெக்டிஃபைன்னு எழுதலாம். ஓகேவா, பாருங்கள், வேஜ் பெய்ட் 2,000 ஃபார் எரெக்ஷன் ஆஃப் மிஷினரி என்ன பண்ணிட்டோம், வாஸ் அந்த கொஸ்டின் எப்படி இருக்கேன், டெபிட்டட்
to wages account is rectified rectify பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு நரேஷன் எழுதிக்கேன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the total of the purchase book was carried நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டினில் நெக்ஸ்ட் பாருங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஷார்ட் டோட்டல் பை 1000. எதாக இருந்தால் ஒன்று ஷார்ட்னா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சமாக லெஸ், தட் இஸ் 1000 rupees கம்மியாக இதுக்காக அர்த்தம். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக் வந்து எங்கே வரணும் உங்களுக்கு தெரியும், சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் சைடில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் சைடில் இன்னொரு 1000 rupees காமிச்சா போதும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷனாக எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் should be debited with ₹1000. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க goods purchased for ₹200 was posted as 2000 to purchases account. என்ன பண்ணிட்டோம், அதிகமாக இங்கே பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது, பர்ச்சேஸ் புக்கில் 2000 போட்டோம் இல்லையா, 1800 அதிகமாக போட்டிருக்கோம். அப்போது பர்ச்சேஸ் புக் என்ன காட்டுமே, தட் இஸ் டெபிட் சைடில் காட்டுமா? ஓகே, அப்போ அதிகமாக காமிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைடில் காட்டுவோம் இல்லையா? 1000 என்ன காட்டுறது காமிச்சிருக்கோம், நம்ம 2000 காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம இதுக்கும் நம்ம என்ன போதும், எக்ஸ்ப்ளனேஷன் எதுனா போதும், இங்கே ஜேர்னல் போடணும் இல்லை. தட் இஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் should be என்ன பண்ணும், credited with 1800. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, the sales book was overcosted by 1500. ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிக்கிங்க இல்லையா? இது நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ப்ளனேஷன் எழுத போகிறோம். ஷுட் பி என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். சேல்ஸ் புக் ஓவர் காஸ்ட், சேல்ஸ் புக் வந்து கிரெடிட் சைட், ஓவர் காஸ்ட்டாக இருந்தால் டெபிட் சைடில் போட போகிறோம். ஸோ ஷுட் பி டெபிட்டட் வித் ₹1500. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் பெய்ட் டு முகில் 2800 which was debited to அகில்ஸ் அக்கௌண்ட் as 2000 சொல்லியிருக்காங்க. இப்போது நான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முகில் தட் இஸ் பெய்ட் டு முகிலுக்கு கொடுத்ததை தெரியாமல் அகில் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. வாஸ் டெபிட்டட் டு அகில்ஸ் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே நம்ம ரெக்டிஃபை அக்கௌண்ட் எப்படி எதுவும் பார்ப்போம். ஸோ இதில் நம்ம என்ன என்ட்ரி போட போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஷ் பெய்ட் டு முகில், ஸோ அதுக்கு என்ட்ரி போட போகிறோம். முகில் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ், இதுதான் கரெக்டு. ஆனால் என்ன பண்ணிட்டோம் தப்பா, டெபிட்டட் டு அகில்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அகில் அக்கௌண்ட் டு கேஷ்ன்னு போட்டோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதுதான் கரெக்டு, இது தப்பு. கரெக்ட் வந்து டெபிட் சைடில் போட போகிறேன். ஸோ முகில் அக்கௌண்ட் டெட்டர் டு அகில் அக்கௌண்ட் போட போகிறேன். ஓகேவா? முகிலுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது 2800. ஓகேவா? ஆனால் அகில் அக்கௌண்ட் நம்ம எவ்வளோ போட்டோம், ஒரு 2000 போட்டோம். இந்த மிச்சம் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஓகேவா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 800 நான் கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இதோட ஜேர்னல். புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா?